நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். 30 ஆண்டு கால மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஏமப்பேர் புறவழிச்சாலை ரவுண்டான அருகில் 46.30 கோடி மதிப்பீட்டில் புதிய நகர்பேருந்து நிலையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் முன்னிலையில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் ஏற்பாட்டிலும் தலைமையிலும் அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. நகராட்சி நிர்வாகம் நகர்பகுதி குடிநீர் வழங்கல் அமைச்சர் நேரு ஆலோசனையின்படி பொதுப்பணி நெடுஞ்சாலை சிறு துறைமுகங்கள் மற்றும் கள்ளக்குறிச்சி பொறுப்பு அமைச்சர் வேலு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு புதிய புறநகர் பேருந்து நிலையம் கட்டுவதற்கு குத்துவிளக்கு ஏற்றி அடிக்கல் நாட்டினார்கள். வடக்கு மாவட்ட செயலாளரும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான உதயசூரியன், கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் மலையரசன், உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன், நகராட்சி ஆணையர் சரவணன், மாவட்ட ஒன்றிய குழு தலைவர் புவனேஸ்வரி பெருமாள், ஒன்றிய குழு தலைவர் அலமேலு ஆறுமுகம், காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் ஜெய்கணேஷ், கள்ளக்குறிச்சி சேர்மன் சுப்பராயலு, டி மகேந்திரன், கட்சி மூத்த முன்னோடிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், அனைத்து பிரிவு கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜய் ஸ்டீபன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459522 809818172924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.